ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்லை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம நிறையா பேர் நடந்து போகிற ரோட்டில் நிறைய கல் பார்த்துருப்போம். ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஷேப்ஸில் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி நான் 4 கல் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன அக்ரிலிக் கலர்னால் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் கார்னியல் பேக். இதில் 14 கலர்ஸ் இருக்குது. நான் பேஸ் கலர் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேஸ் கலர் பிளாக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது. நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்டோன் பெயிண்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் பெயிண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு நல்லா பெயிண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடய பேக் சைடு பெயிண்ட் பண்ணணும். இல்லைனாட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் பண்ணது பேக் சைட் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டி நம்ம ரீடு ஒர்க் அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் சைட் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடுங்க. அடுத்த சைட் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. இப்போ நான் எல்லாமே பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சிட்டேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா அழகாக மண்டலா டிசைன்ஸ் பண்ணலான்னு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். நிறையா இமேஜஸ் கூகுளில் பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். நான் ஒரு ஈஸியான மெத்தட்னால மண்டலா மூவபுளாக இருக்கிறனால மண்டலா சொல்லி கொடுக்குறேன். டாட் மண்டலா ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். வீட்டில் யாருனாலுமே பண்ணலாம். நான் இது வரைக்கும் பெயிண்ட்டே பண்ணலை அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம். நான் என்னங்க பண்ணிகிட்ருக்கேன், ஜஸ்ட்டு டாட்டு தான் வச்சுக்கிட்டுருக்கேன். பாருங்கள், சென்டரில் டீல் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஆஃப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் அடுத்து யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே இந்த ஒரே பேக்கில் இருக்குங்க. இதில் 14 கலர்ஸ் இருக்குது. அதில் ரெகுலர் கலர், பேஸ்டல் கலர், பேர்ல் மெட்டாலிக்னு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னா பிளாக், ஒயிட், க்ரோம் எல்லோ, கிரிம்சன் ரெட், லைட் க்ரீன், பர்ன்செனா, பிங்க், செலுரியன் ப்ளூ, டீல் ப்ளூ. அண்ட் பேஸ்டல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீம், மின்ட் க்ரீன், லாவெண்டர் பர்பிள் அண்டு பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆஃப் க்ரீம், லாவெண்டர், மின்ட் க்ரீன், இதெல்லாம் பேஸ்டல் 3மே யூஸ் பண்ணுறோம். இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆஃப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டீல் ப்ளூ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெகுலர் கலர். அண்டு பிங்க்கு, இதுவும் ரெகுலர் கலர் தான். எப்படிங்க காசு சம்பாதிக்கிறது? நீங்கள் பெயிண்டிங் தானங்க சொல்கிறீங்க. எஸ், இந்த பெயிண்டிங்கை வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸ், காலேஜஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் அவங்க டேபிள்ஸ் இந்த மாதிரி இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் நம்ம பண்ணுறதுனால இதை அவங்க வெயிட்டுக்காக வச்சுக்குவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எப்போவுமே ஹேண்ட்மேட் பொருட்களுக்குன்னு ஒரு தனியாக அட்ராக்டிவே இருக்குது. எப்போவுமே நம்ம இந்த மிஷினில் பண்ணுறத விட ஹேண்ட்மேட் சொன்னாலே போதும், மக்கள் ரொம்ப ஆசையாக அதை பார்த்து வாங்குவாங்க. நீங்கள் இதை ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் சேல் பண்ணலாங்க. நிறையா ஃபேர்வெல்க்கெலாம் நீங்கள் அவங்களோட நேம் போட்டு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் கூட சேல் பண்ணிக்கலாம். இப்போது இதை எப்படிங்க சேல் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இருக்கவே இருக்குது மொபைல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டிலருந்தே பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூடியூப்பில் சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுங்க. நீங்கள் வீடியோ தான் எடுக்கணும்னு இல்லைங்க, அதை போஸ்ட் மாதிரி போட்டிங்கனாலே போதும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, நீங்கள் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நான் சேல் பண்ணுறேன்ப்பா, இதுக்கு இவ்வளோ ரேட் கூட நீங்கள் போட வேணாம். அவங்க 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 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட அவங்க பட்ஜெட்டுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கமாகவும் இது இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க தேவையில்ல. ஆக்சுவலி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற பர்சன்ஸ்லாம் பெயிண்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட அதையும் நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஓகே தான். நீங்கள் வீட்டில் இருந்தே அழகாக பண்ணலாம். இந்த பெயிண்ட்லாம் ரொம்ப பேஸ் ரேட் தாங்க. ஜஸ்ட் இந்த பெயிண்ட்டோட வேல்யூ ப்ரைஸ் 275 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவுமே 10 ருபீஸ் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க கடையில். இதில் 14 ஷேட்ஸ் இருக்குது. இதை வச்சு ட்ரெஸ்லேயும் நிறையா பெயிண்டிங் பண்ணலாம்.
அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து ட்ரெஸ்லலாம் எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போது நான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு டாட் பெயிண்டிங் தாங்க. நான் எதுவுமே பென்சில் எடுத்து எதுவுமே அவுட்லைன்லாம் வரையலை. ஜஸ்ட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோன்றதை அப்படியே இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த பெயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவைன்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஸ்டோனில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாமே பிங்க் கலர் தீம் தான். பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். பிங்க்கில் வந்து எப்படி ரேஷியோ ஆட் பண்ணினா, இப்போ 3 ட்ராப்ஸ் பிங்க் எடுத்திருந்தேன்னா 2 ட்ராப்ஸ் ஒயிட் ஆட் பண்ணி ஒரு பிங்க் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால 2 ட்ராப்ஸ் ஒயிட் எடுத்துகிட்டு 2 ட்ராப்ஸ் பிங்க் எடுத்துகிட்டு 5 ட்ராப்ஸ் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப லைட் பிங்க் கிடச்சிச்சு. இப்போ நிறைய பிங்க் நம்மக்கிட்ட இருக்கிறனால இன்னொரு ஸ்டோனுக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஷேப்பே வந்து ஒரு மீன் மாதிரி தெரியுது, இல்லை இது பார்க்குறதுக்கு ஒரு இன்செக்ட் மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பறவையோட ரெக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இதவே கூட இதில் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வார்னிஷ் அது ஏதாச்சும் மோஜ் பாட்ச்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் அப்படியே இருக்கும், போகவே போகாது. எக்ஸ்ட்ரா ஷைனிங்கும் கிடைக்கும். நீங்கள் சேல் பண்ணும்போது லாங் லைஃப் அது உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் சேல் பண்ணும்போது இது லாங் லைஃப் கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் அகெயின் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம், போஸ்ட்டும் போடலாம். அதனால கூட நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் யூடியூப்லேயே கூட வாங்கலாம். நான் அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்களும் பெயிண்டிங் பண்ணி அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நானும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது. நான் ரீல்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். பட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறது. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இது வந்து மிஸ்டேக்காக இருக்குதுன்ட்டு. ஏன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் நானாக கொடுத்துக்கிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ நான் நிறையா தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுதான் மின்ட் க்ரீன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பிங்க்கும் அந்த மின்ட் க்ரீன் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நிறையா ஃப்ளார்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு டாட்டில் இவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஐடியாக்காண்டி நான் சொல்கிறேன். நீங்கள் நிறையா இமேஜஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டோ இல்லை கூகுளோ இல்லை ஏஐ மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஈஸியாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது கூட ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஏஐலே பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போது நீங்களாக கேட்கும்போது ஒரு யூனிக்கான டிசைன் வரும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அப்போ அது உங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த கல்லில் தான் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எம்டிஎஃப் போர்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ட்ஸ்லாம் விற்பாங்க. அதில் கூட டீ கோஸ்டர் மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டீ கோஸ்டர், எம்டிஎஃப் போர்டு அண்ட் வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்கொயர் ஷேப் போர்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதில் கூட நீங்கள் மண்டலா ஆர்ட்டு வித் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் டூல்ஸுன்னு இறங்கும்போது ரொம்ப டூல்ஸ்லாம் நீங்கள் வாங்க தேவையில்ல. மண்டலா ஆர்ட் டூல்ஸ் 100 ருபீஸ் தாங்க ஆன்லைனில். இல்லை என்கிட்ட டூல்ஸ் தான் அவ்வளோலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் இல்லை அப்படின்னா பென்சிலோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அண்டு பட்ஸ் வச்சு கூட நீங்கள் அழகாக டாட் பெயிண்டிங் பண்ணலாங்க. அதெல்லாம் வீடியோஸ் நிறையாவே இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஈஸி தான் பட்ஸ் வச்சு டாட் போடுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஆனால் அக்யூரேட்டாக எனக்கு ரொம்ப ஸ்மால் டாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பென்சில் கூட எடுத்துக்கலாம். பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி பண்ணாமல் ஒரு ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பென்சிலில் கூட நீங்கள் டாட் சின்ன சின்னதாக கூட வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ஃபைனல் ஸ்டோனையும் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா?
ஒரு கேட்சியாக இருக்குல்ல பார்க்கும்போதே. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.